இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஐயோ ஐயோ, அவர் என்ன இப்போ பேசுகிறாருன்னா, நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததை பார்த்து திமுக பயப்படுகிறது. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போங்க, நாங்கள் எப்போ வேணாலும் கூட்டணி வைப்போங்க, ஏன் உங்களுக்கு பயம், உங்களுக்கு பயம் அப்படின்னு இந்த இப்படி பாம்பு வச்சுக்கிட்டே தான் பேசுவார். எப்பயும் அவர் பேசுகிறப்ப பாருங்கள், இந்த வலது கையில் அப்படியே வட்டம் போட்டுக்கிட்டே பேசுவார். பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயமா? பயப்படுறது திமுக அல்ல, உங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தான் இன்று பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்கு பயப்படுறாங்க. நம்ம அமைச்சர் சொன்னது மாதிரி முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் என்ன பேசினார், பாஜகன்னு ஒரு கட்சியோட சேர்ந்ததுனால தாங்க நான் ராயபுரத்தில் தோற்று போனேன், நான் எங்களுக்கு முஸ்லீம்கள்லாம் ஓட்டு போடாம விட்டாங்க, பாஜக கூட கூட்டணி சேராமல் நாங்கள் தனியாக நின்றிருந்தோம்னா நான் எம்எல்ஏவை ஜெயிச்சிருப்பேன், அந்த கேடுகட்ட கட்சியோட கூட்டணி வச்சு தான் நான் தோற்று போனேன்னு சொன்னார் டி ஜெயக்குமார். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் விழுப்புரத்தில் தோல்வி அடைந்த சி.வி. சண்முகம் சொன்னார், இந்த பாஜக என்னைக்கு நம்மளோட சேர்ந்துச்சோ அன்னைக்கு நம்ம குடி கெட்டு போச்சு, இனிமேல் பாஜக கட்சியுடன் நாங்கள் ஒட்டுமில்லை உறவும் இல்லை. யார்? சி.வி. சண்முகம், எடப்பாடி பழனிசாமி. அது என்ன சொன்னார்னா, 2026 மட்டும் இல்லை, 2031 சேர மாட்டோம், 2036 சேர மாட்டோம்னு 15 வருஷத்துக்கு துண்டை போட்டு சத்தியம் பண்ணாரியா. இன்னைக்கு போய் பாஜக கூட சேர்ந்துட்டார். எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க, மலையிலேருந்து ஒரு சாமியை தூக்கிட்டு கீழே கோயிலுக்கு கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் மலையில் பாதை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஒரு கழுதையை கூப்பிட்டு சாமி சிலையை அந்த கழுதை மேலே வச்சு அந்த கழுதை மேலே சாமியை வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு வர்றாங்க. வழியில் இருக்கவங்கெல்லாம் எல்லாம் கும்பிட்றாங்க, சாமி சாமி ஐயா 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 அப்படின்ட்டு அந்த சாமியை கும்பிட்றாங்க. கழுதை என்ன நினச்சிக்கிச்சு, நம்மளை தான் எல்லாரும் பார்த்து கும்பிட்றாங்க போல இருக்குன்னு அது இப்படியே மண்டே ஆட்டிட்டு நம்மளை தாண்டா எல்லாம் கும்பிட்றாங்க அப்படின்ட்டு இப்படி தலையை ஆட்டிட்டு ஒரே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கழுதை. நம்மளை எல்லாரும் கும்பிட்றாங்கன்ட்டு ஆ ஹூ அப்படின்னோடனே மேலே முதுகில் இருந்த சாமி சிலை கீழே உளுந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கழுதையை மண்டையில் தட்டி இங்கிட்டு துரத்தி விட்டாங்க. அப்பையும் கழுதை என்ன நினைக்கிது, நம்மளை கும்பிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து வெளுன்னு வெளுத்து கழுதையை மரத்தில் கட்டி போட்டாங்க. இந்த கழுதை யார், மேலே வந்த சாமி யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கழுதை தான் அதிமுக, மேலே உட்காந்துட்டு வந்த சாமி சிலை பாஜக. அந்த பாஜக கூட கூட்டணி வச்சோன்னே நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு அந்த கழுதை நினச்சி ஆட்டம் போட்டுச்சு. சாமி சிலையும் உடஞ்சிருச்சு, கழுதையும் அடி வாங்கி மரத்தில் கட்டப்பட்டு விட்டது. 2026 இந்த கழுதைக்கும் சாமி சிலைக்கு என்ன நடக்க போகுதோ அதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கும். 2026 மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2வது முறையாக முதலமைச்சராக போவது நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோறுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், கல்யாணத்துக்கும் கடைசி முதல் இரவுக்கும் கடைசி இரவுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டேன். முதல் இரவு வாழ்க்கையை தொடங்குற நாள் சார், கடைசி இரவுங்கிறது வாழ்க்கை முடிகிற நாள் சார்னா. சரி, வேறு ஏதாவது வித்தியாசம் சொல்கிறான்னு. ஒற்றுமை நிறையா இருக்குது சார்னா. சொல்கிறா, முதல் இரவுக்கும் பந்தல் போடுவாங்க சார், கடைசி இரவுக்கும் பந்தல் போடுவாங்க சார், முதல் இரவுலையும் சாப்பாடு போடுவாங்க சார், கடைசி இரவுலையும் சாப்பாடு போடுவாங்க சார், முதல் இரவுக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்க சார், கடைசி இரவுக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்க சார். வேறு ஏதாவது வித்தியாசம் சொல்கிறான்னா அவன் சொன்னான் ஒரு வித்தியாசம். முதல் இரவில் சார் பூவை போட்டுட்டு நம்ம மேலே படுப்போம் சார், கடைசி இரவில் நம்மளை போட்டுட்டு பூவை மேலே போடுவாங்க சார்னா. எப்பட்றா இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான்,
எல்லாத்துலேயும் தமிழர்கள் வந்து இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டோம்னா முதல்ல டம்ளரில் தண்ணி கொடுப்போம். அந்த தண்ணி எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டு தண்ணி அவர் வாங்கி குடிச்சிட்டாருன்னா அந்த வீட்டில் இருப்பவர்களை நம்பி அந்த தண்ணியை குடிச்சிருக்காருன்னு அர்த்தம். எங்களுடைய தண்ணீரை நீங்கள் குடித்தால் எங்களை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லி முதலில் தண்ணீர் கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்திய ஒரு இனம் உலகத்திலேயே நம்ம தமிழர்கள் மட்டும்தான் இந்த பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் சொந்தக்காரங்க. அதனால தான் எல்லா வீட்லேயும் அந்த சாப்பாடு போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டு அவ்வளோத்தையும் இலையை காலி பண்ணிவிட்டு எந்திரிக்காதரா, ஒரு இலையில கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சுட்டு மூடி வைடா அப்படிவாங்க. நான் சின்ன பிள்ளையில, ஏமா இதை அப்படி சொல்கிற, பெத்ததாய் சொல்கிறேன், சொல்கிறத கேள்றா அப்படின்னு. சரிங்கம்மா அப்படின்ட்டு சோறு கொஞ்சம் வச்சு மூடி வச்சுக்கிட்டே இருந்தேன். பெரியவன் ஆனோன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எதுக்குமா கல்யாண வீட்டு இலையில சோறை மூடி வச்சுட்டு மூடி வைக்க சொல்கிறேன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, சாப்பிட்ட பிறகு அந்த இலையெல்லாம் குப்பையில் தாண்டா போடுவாங்க, அந்த நேரத்தில் அந்த இலையை நாய் தான் சாப்பிட வரும். நீ வந்து கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சுருந்தீன்னா அந்த நாய் இலையை பார்த்துட்டு என்ன சொல்லும், யாரோ ஒரு புண்ணியமா நமக்கு ஒரு வாய் சோறு மீதி வச்சுருக்காரு, அவர் நல்லா இருக்கணுன்ட்டு அந்த நாய் உன்னை வாழ்த்திக்கிட்டே சாப்பிடும்டா. நீ இலையை வலிச்சு ஒன்றுமே இல்லாமல் மடித்து போட்டிருந்தீன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நினைக்கும், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிடுச்சு போல அப்படின்னு நாய்க்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்கக்கூடாதுரா, அதனால் இந்த ஒரு வாய் சோறை மீதி வைடான்னு சொன்னாங்க. ஒரு நாய்க்கு ஒரு வாய் சோறு கொடுப்பது கூட புண்ணியம் என்று நினைத்த இனம் நம் தமிழினம். ஆனால் காலையில் வெறும் வயிற்றோடு வருகின்ற அந்த குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கிய இந்தியாவினுடைய முதலமைச்சர் நம் தளபதியார் தான். நான் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தேன் குடும்பத்தோடு. அப்போ அந்த ஃப்ளைட்டில் என் கூட ஒருத்தர் வந்தார், ஒரு வெள்ளைக்கார் பக்கத்தில் உட்காந்துருந்தார். என் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் அவர் எந்த நாட்டுக்காரன்னு தெரில, வெள்ளை வெளியேன்னு இருந்தார். நான் கையில் வந்து நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் படம் போட்ட புத்தகம் உங்களில் ஒருவன், அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வர்றேன். எங்கே ஐரோப்பா ஃப்ளைட்டில் போகிறப்ப அந்த பக்கத்தில் உட்காந்துருந்தவர் அந்த புத்தகத்தில் இருக்கிற படத்தை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டார். அவர் பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியல. வாட் ஆர் யூ டாக்கிங் சார் அப்படின்னு. Why was this book want to the man in the picture? அப்புறம் லேசாக புரிஞ்சிச்சு. இன் திஸ் புக் ஹூ இஸ் த மேன் இன் த பிக்சர்னு கேட்குறாரு. அந்த படத்தில் இருக்கிற மனிதர் யார் அப்படின்னு கேட்டார். அந்த படத்தில் இருக்கிறவர் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். உடனே நான் சொன்னேன், ஹீ இஸ் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின், த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த வெள்ளைக்காரர் சொல்கிறாரு, எஸ் Mr. M.K. Stalin, he gave the breakfast for the school children in the morning. He is very great. அப்படின்னு சொல்லிட்டு, this scheme is adopted in our country, Canada. I am from Canada and எனக்கு கை கொடுத்தார். காலையில் மாணவர்களுக்கு உணவளித்த அந்த மனிதர் தான் இந்த M.K. ஸ்டாலினா. இந்த காலை உணவு திட்டத்தை எங்கள் நாட்டில் கனடாவில் நாங்கள் அமுல்படுத்துகிறோம்னா, கனடா நாட்டுக்கு கூட காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைப்பாங்களா? அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், சகோதரிகள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா தான் பத்திரமா வச்சுருப்பீங்க ஆம்பளைய. அதனால தான் இயற்கையில் புல்ல பெக்கிற உரிமை கூட பெண்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கு கடவுள். பிள்ளைய 10 மாதம் செமந்து பெக்கிற அந்த பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஆம்பளைய புல்ல பெக்கலாம்னு சொல்லி ஒரு இயற்கையில் ஒரு மாற்றம் நடந்திருந்தா ஒருத்தனாவது 10 மாதம் பொறுமையாக சுமந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? 6வது மாதத்துல டாக்டர் இதை அறுத்து விட்டுருங்க, நம்மளால் அதை தூக்கவே முடியல, 10 மாதம் வரைக்கும் இதை எவன் தூக்கிட்டு திரியுவான் அப்படின்ட்டு வயிற்றில் இருக்கிற குழந்தைய 6வது மாதத்துலேயே அறுத்து தூக்கி போட்டுருவாங்க ஆண்கள்.
ஆனால் அது பெண்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டதுனால தான் 10 மாதம் என் தாய் சுமந்ததுனால தான் லியோனி இந்த திருப்பெரும்புதூரில் இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என் தாய் பொறுமையாக என்னை வயிற்றில் சுமந்து பாதுகாத்து பெற்றெடுத்ததுனால தான். அதே மாதிரி பாருங்கள், எல்லா விஷயமும் நீங்கள் தான் பாதுகாத்துட்டு இருக்கீங்க. பண்பாடு, நமது தமிழ் கலாச்சாரம் எல்லாம் உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கல்யாணம் முடித்த ஆண்கள் யார், கல்யாணம் முடிக்காத ஆண்கள் யாருன்னு ஏதாவது முகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு ஆள் ஒருத்தரை பாருங்கள், முடித்தவரும் அதே மாதிரி தான் மொழியோடு உட்காந்துருக்காரு, முடிக்காதவரும் அதே மாதிரி தான் இருக்கார், கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என் தங்கச்சி, என் சகோதரிகளையெல்லாம் முகத்தை பார்த்தோன்னே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த முன்னாடி என் தங்கச்சி உட்காந்துருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். காரணம், இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க. ஆம்பளைகிட்ட அப்படி ஒரு அடையாளம் இருக்கா? கிடையாது. ஏன் இந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறீங்கன்னு பெண்கள்கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு ஒரு அம்மா சொல்லுது, எல்லாம் வைக்கிறாளுங்க, அதனால தான் நானும் வைக்கிறேன்னுச்சு. இன்னொரு அக்காட்ட கேட்டேன், எதுக்குக்கா கல்யாணத்துக்கு பிறகு பொட்டு பெருசு பெருசாக வைக்கிறேன்னதுக்கு, இதையும் வைக்கலைன்னா ஒரு 5 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அலையிறானப்பா, அவனுங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பொட்டை பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு அலையிறேன்னுச்சு. இது ரெண்டும் காரணம் இல்லை. கோட்டுக்கு நடுவில் ஏன் பொட்டு வைக்கிறாங்கன்னா, வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, இந்த 2 வீட்டுக்கும் மங்களத்தை தருபவள் பெண் என்பதற்காகத்தான் தமிழ் பண்பாட்டில் அந்த பெண்ணுக்கு அந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வச்சாங்க. தாலி ஆம்பளைகளுக்கு கட்டலாம்னு ஒரு திட்டம் மாறி இருந்தால் ஒருத்தர் கழுத்துலையாவது 1 கிராம் தொங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆம்பளைகளுக்கு தாலி கட்டி விட்டுருந்தா ஒரு அம்மா யோசிக்குது, அப்படியாவது கட்டி தொலைஞ்சிருக்கலாம், நம்மளுக்கு வேற இதை வேற கட்டி விட்டானுங்கன்ட்டு. அந்த ஆம்பளைகளுக்கு தாலியை கட்டியிருந்தா ஒருத்தன் கழுத்துலையாவது 1 கிராம் மிஞ்சி இருக்குமா? 1/2 கிராம் இருந்தால் கூட கொண்டு போய் அடகு வச்சு கட்டிங்க அடிச்சிடுவேன். என்ன 1/2 கிராமுக்கு எவ்வளோப்பா கொடுப்பா? ஒரு ஃபுல்லா அப்படின்ட்டு வாங்கிட்டு மீதி மஞ்சக்கயிறு மட்டும் தொங்கிட்டு இருக்கேன், தண்ணி போட்டு போதையெல்லாம் அதையும் அத்தை எறிஞ்சிடுவேன், இது எதுக்கு கழுதைய சை அப்படின்னு. ஆனால் திருமணம் முடித்த பிறகு அந்த தாலி கொடியே என் சகோதரிகள் தான் இன்னைக்கு அவ்வளவு பத்திரமாக பாதுகாப்பாங்க. வேற எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஐயா, கோயிலில் கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி நெத்தியில் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வச்சு செவுத்து பக்கம் திரும்பிக்கிடுவாங்க. திரும்பி அந்த தாலி கொடி மேலே குங்குமத்தை வச்சு இப்படி கண்ணில் ஒத்திக்கிடுவாங்க. ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்குக்கா அது மேலே அப்படி பொட்டு வைக்கிற? அதில் அவர் இருக்கார்ல, யார் அவங்க வீட்டுக்காரர் இருக்காரன், அவன் இத்த தண்டி இருக்கான், புளி மூட்டை ராமசாமி மாதிரி, அவன் அந்த மஞ்ச கைத்தில் இருக்கான்னு நம்பி பொட்டு வச்சு கண்ணில் ஒத்திக்கிற அந்த பண்பாட்டை இன்றும் பாதுகாத்து கொண்டிருப்பது என்னுடைய சகோதரிகளும் தாய்மார்களும் தான். உங்கள்கிட்ட கொடுத்தா தான் எதையுமே பத்திரமா வச்சுருப்பீங்கன்னு சொல்லி தான் ரேஷன் கார்டில் ஆண்களுடைய பேர் முதல் பேராக இருந்தாலும் உரிமை தொகையை ஆண்களுக்கு தராமல் பெண்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சரியா? ஆம்பளைகளுக்கு அந்த 1000 ரூபாயை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கேன்? நானும் ஆம்பளை தான். இந்த ஒருத்தர் இப்படியே பார்க்குறாரு, சொல்லிடாதீங்கண்ணே ஏனே அப்படின்றாரு. ஆம்பளைகளுக்கு அந்த 1000 ரூபாயை கொடுத்துருந்தா ஏடிஎம்ல 1000 ரூபாய் எடுத்துட்டு இப்படி வர்றப்பே ஒருத்தன் பார்ப்பேன், என்ன மாப்பிள்ள 1000 ரூபாயா? 1000 ரூபாய்க்குமே அரிசி பருப்பு வாங்க போற? ஒரு 750 ரூபாய்க்கு வாங்கிக்க மாப்பிள்ள, ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு ஆஃபும் வாங்கு, சந்தோஷமாக இருப்போம். சனிக்கிழமை உட்காந்துட்டேன், வாங்கிட்டு மிக்சர் பாயிட்டு ஊறுகாய் முட்டை எல்லாம் எடப்பாடியே அவன் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இங்கிலீஷுக்கு போயிடுவேன். இங்கிலீஷ்க்கு போயிட்டானாலே போதை எக்கச்சக்கமாக ஏறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திரும்ப 750 வச்சுருக்கீல, இன்னொரு 250 எடு அப்படின்னு இன்னொரு ஆஃபை வாங்குவாங்க. விடிய விடிய அடிச்சுட்டு 1000ஐயும் காலி பண்ணிவிட்டு 2 அன்றாயிரோட சாக்கடையில் கிடக்குது. தலைவர் கொடுத்த 1000 சாக்கடையில் கிடக்கும். ஆனால் என் சகோதரிகளுக்கு அந்த உரிமை தொகையை கொடுத்தால் ஒரு நகைச்சீட்டு போட்டு
5 பவுன் நகை வாங்கி தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு வைப்பா ஒரு பெண்ணுன்னு சொல்லி தான் உரிமை தொகையை ஆண்களுக்கு பதிலாக சகோதரிகளுக்கு கொடுத்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற அந்த ஒப்பற்ற தலைவரியா. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் அங்கே மும்பையில் அவர் சாதாரண ஒரு ஸ்கூல் பையனாக இருந்தப்ப ஒரு கிணத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அதில் அந்த கிணத்துல இறச்சி அப்படி ஊற்றிருக்காங்க. அம்பேத்கர் வாங்கி அப்படியே அந்த தண்ணியை குடிக்கிறப்ப உயர்ந்த ஜாதிக்காரங்க தான் அந்த கிணத்தை பயன்படுத்தணும், இவன் போய் எப்படிரா அந்த கிணத்துல தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அந்த உயர்ந்த ஜாதிக்காரர்கள் குச்சி எடுத்துகிட்டு அந்த அம்பேத்கர் என்ற சிறுவனை அப்படியே முதுகில் அடித்து காயமாகி வீட்டில் தன்னுடைய அப்பா அம்மாட்ட காட்டுறாரு, இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு கிணத்துல தண்ணி வாங்கி குடித்ததுக்காக முதுகில் அடிபட்டார் அம்பேத்கர். அதனால் ஒரு கிணறு தண்ணி கீழே இருக்கிறதுனால தானடா அதை நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க. அந்த தண்ணியை டேங்காக கட்டி உயர்ந்த டேங்க் அந்த குடிநீர் திட்டமாக அதை மாற்றி எல்லா வீட்டுக்கு நான் குழா கொண்டு வந்துட்டேன்னா நீ யாருக்கு வேணாலும் எந்த தண்ணீரை பொது உடைமையாக்குவேன் என்று சொல்லி குடிநீரை ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டிகளை உருவாக்கி எல்லோருக்கும் குடிநீரை பொதுவாக்கிய குடிநீர் வடிகால் வாரியம் என்ற அந்த திட்டத்தை உருவாக்கிய தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நீர் ஒரு மனிதனுக்கு பொதுவானது, அது எந்த ஜாதிக்கும் சொந்தமானது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் கூட கீழே இருந்த தண்ணியை மேலே டேங்கில் ஏற்றி அதை எல்லோருக்கும் பொதுவான குழாய்க்கு மாற்றிய தலைவர் நம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட அந்த தலைவர் ஒரு தடவை தியாகராஜர் கல்லூரியில் ஒரு விழாவுக்கு போயிருக்கார். அப்போ ஒரு பையன் பேசுகிறான், கலைஞர் அவர்கள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு SSLC கூட படிக்காதவர், அவர் படிக்காதவர், ஆனால் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். அதனால் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, காமராஜர் படிக்கவில்லை, அதனால் படிக்காமல் இருந்தாலும் திறமையினால் முன்னேறலாம் அப்படின்னு ஒருத்தன் பேசி கண்ணதாசன் பாட்டெலாம் பாடுறான். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அப்படின்னு கண்ணதாசன் பாட்டெலாம் பாடுறான். ஒரு மதத்தின் வழிபாட்டையும் நாம் மதிக்க வேண்டும் என்று அந்த பாங்கோசை ஓதுகிற பொழுது நாம் அதை தடுக்கக்கூடாது என்று மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். அதனால தான் அந்த பாங்கோசை நேரத்தில் அமைதியாக இருந்து அந்த வழிபாட்டுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம். இப்படி படிக்காமல் இருந்தால் நம்ம எப்படியாவது முன்னேறலாம்னு ஒரு பையன் பேசினான். அப்போ கலைஞர் எழுந்து பேசினார், விதிவிலக்குகள் விதியாக முடியாது, படிக்காமல் ஒரு சிலர் தான் முன்னேற முடியுமே ஒழிய படித்தால் தான் முன்னேற முடியும், எனவே தொடர்ந்து நீங்கள் படியுங்கள்னு அன்னைக்கு கலைஞர் சொன்னார். அதே விஷயத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் அழிஞ்சிவாக்கம் என்ற அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் எண்ணும் எழுத்தும் என்ற அந்த திட்டத்தை நமது தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கும்போது சொன்னார், உங்களுக்கு அழியாத சொத்து எது என்று சொன்னால் படிப்பு தான், அதுவும் பெண்களுக்கு மிக அழியாத சொத்து எது என்றால் நீங்கள் படிக்கிற படிப்பு தான். உங்கள் கையில் ஒரு கழுத்தில் ஒரு 5 பவுன் நெக்லஸ் இருந்தால் அதை போட்டுக்கிட்டு நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப யாரை பார்த்தாலும் உங்களுக்கு திருடை மாதிரி தெரியும், யாராவது அதை பிடுங்கிடுவாங்களோன்னு பயந்து அந்த சீலையை மூடி உட்காந்துருப்பீங்க. அதை யாராவது பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கழுத்தில் போட்டிருக்க 5 பவுன் நெக்லஸை யாராவது திருடிட்டு போயிடலாம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து கொடுத்துருந்தா நீங்கள் ஏதாவது அசந்து மறந்து இருக்கிற நேரத்தில் உங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அந்த சொத்தை பறிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் விரும்பின எத்தனையோ பொருள்கள் உங்கள்கிட்ட இருந்து மற்றவர்களால் திருடப்படும். ஆனால் திருடப்படாத ஒரே சொத்து எது என்று சொன்னால் நம்ம படிக்கிற படிப்பு தான். யாராலையும் நம்மள்கிட்ட இருந்து திருட முடியாது. திண்டுக்கல் லியோனியோட பேச்சு திறமை பாட்டு திறமைய யாராவது ஒருத்தன் என்கிட்ட இருந்து திருடிட முடியுமா? என் பாக்கெட்டில் இருக்கிற 500 ரூபாயை நான் கூட்டத்துக்குள்ளே போனேன்னா பிட்பாக்கெட் அடிச்சிடலாம்.
நான் போட்டிருக்க மோதிரத்தை எனக்கு கை கொடுக்குற மாதிரி ஒருத்தன் உருகிட்டு போயிடலாம். ஆனால் என்னுடைய பேச்சு திறமை, பாட்டு திறமையும், நான் படித்த எம்ஏ டிகிரியையும் எம்ஃபில் டிகிரியையும், அந்த அறிவை என்னிடமிருந்து யாராலும் பறிக்கவே முடியாது என்று பெண்களுக்கு படிப்பை கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மட்டும்தான். அதனால தான் மாதம் 1000 ரூபாய் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும், கல்லூரியில் சேர்ந்தால் மாதம் 1000 ரூபாய் என்ற புதுமை பெண் திட்டத்தை அறிமுகம் செய்த ஒரே தலைவர் இந்தியாவிலேயே நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். அப்படிப்பட்ட பெண்களுக்கான திட்டங்களை அன்று கலைஞர் தொடங்கி இன்னைக்கு நம்ம தலைவர் வரைக்கும் மிக சிறப்பான திட்டங்களை தீட்டி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கையில் காசு இருந்தால் அது எப்படி மற்றவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. பகலில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில சண்டையே வராது. பகலில் எவ்வளோ திட்டினாலும் பெண்கள் மனைவி பேசாமல் இருப்பாங்க. ஏய் போடி அப்படிமா, போடி சரிங்க, உன்னையெல்லாம் கொன்று வேண்டி அப்படிமா, கொல்லுங்க கொல்லியா, இந்த அருவாள் எடுத்து வெட்டு அப்படிங்க. 12 மணி 1 மணிக்கெலாம் சாயங்காலம் வரைக்கும் ஆம்பளைகளுடைய ஆதிக்கம் தான் இருக்கான். இரவு 7:30 மணிக்கு சாப்பிட உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா ஆம்பளை, அந்த நேரத்தில் தான் ஆம்பளையை மாற்றுற நேரம். அப்போ சாப்பிட இவர் உட்காந்துருப்பார், சாரத்தை கட்டிட்டு வெறும் மேலோடு உட்காந்துருப்பேன். சோத்தை போட்டுட்டு முன்னால் பொம்பளை அப்படி உட்காந்துருப்பா. அவன் சொல்கிறேன், ஏய் நான் சாப்பிட்டுக்கிறேன் எந்திரிச்சு போடி. இல்லை குழம்பு ஊற்றுறதுக்கு உதவிக்கு நான் உட்காந்துருக்கேன், நான் ஊற்றிக்கிறேன் நீ போ அப்படி. இல்லை அப்பளங்கப்பளம் கேட்டிங்கன்னா பொறிச்சுக்கூட, இல்லை நான் பொறிச்சுக்கிறேன் நீ முதல்ல எந்திரிச்சு போன்னு. அவன் எதுக்கு உட்காந்துருக்கான்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் உட்கார்ந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி குழம்ப ஊற்று அப்படின்ட்டு குழம்ப ஊற்றி சோத்தில் பிணைஞ்சி இப்படி சாப்பிட்றேன். வாய்க்கும் கைக்கும் இடையில விட்றாயா வாக்கியத்தை, உன்னைய கட்டி நான் எண்ணத்தை கண்டேன் அப்படின்னா, இந்தடி சாப்பிட விட்றி, இப்போ தான் ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்கிறேன், அதுக்குள்ளே இந்த துப்புறிய. ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க. திருப்பி எடுத்து இப்படி வாய்க்கிட்ட கொண்டு வர்றேன். நீலாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீசை, என்னான்னு சொல்லுடி. சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது. உனக்கெல்லாம் எதுக்கியா பொண்டாட்டி, உனக்கெல்லாம் எதுக்கியா கல்யாணம், மனுஷனா நீ? என்னான்னு தான் சொல்லு. திட்டிக்கிட்டே இருந்தா நான் என்னான்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ தான் சொல்கிறா, நீயும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரே இடத்துல தானையா வேலை பார்க்குறீங்க. அவன் பாரு அந்த பழைய டிவிஎஸ் 50 வாங்கிட்டு புது பைக்கை வாங்கி அவன் பொண்டாட்டியை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து இந்த பக்கம் அப்படியே போகிறேன் வர்றேன். அவளும் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு அவன் புருஷன்ட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு மல்லியை போச்சுக்கிட்டு என்னையவே லுக்கு விட்டுக்கிட்டே போகிறா. எனக்கு வகுத்தறிச்சலாக இருக்குது. நீ இந்த ஓட்ட வண்டியை எத்தனை நாளைக்கு தான் வச்சுருப்ப? அவனை மாதிரி புது வண்டி என்னைக்கியா வாங்குவ? என்னையா நீலாம் ஒரு ஆம்பளைன்னொன்னா அவனுக்கு ரோசம் வந்துருச்சு. பெண்ணடி புது வண்டி தானே வாங்கினேன், 2 நாளில் கொண்டு வந்து இறக்குறேன்டி அப்படின்னு ஃபைனான்ஸில் 15 வட்டிக்கு கடனை வாங்கிட்டேன். வாங்கி பைக்கை வாங்கி மாலையை போட்டு கொண்டு வந்துட்டேன். பைக்கு வாங்கிட்டேன், உட்காரு. அப்போ தாயா நீ ஆம்பளை அப்படின்ட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு இடுப்பில் அப்படி கையை போட்டு அப்படி உட்காந்து ஓட்டுங்க மாமா. அந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரியே இங்கேருந்து இப்படியே மண்மங்கலம் வரைக்கும் போகிற, திருப்பி வார, திரும்பி போகிற, திருப்பி வார, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேண்ணே. சரிடி உட்காரு அப்படின்ட்டு பின்னால் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறேன். இந்த பின்னால் உட்காந்து எப்படி உட்காந்துருக்காங்கன்றதை வச்சே கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இடுப்பை இறுக்கி பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த சட்டையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு சில பொம்பளை உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வேட்டிக்குள்ளே இப்படி விரலை மடக்கி இப்படி சொருகிட்டு உட்காந்துருக்கேன், இது கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன், இது கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன கம்பெனி. கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா விழுந்தா 2 பேரும் சேர்ந்து சாவான், இனிமேல் உயிரோடு இருந்தேன்னா வண்டியில் போயிருந்தேன்.
கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருப்பாங்க, இடுப்பை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அது புதுசாக கல்யாணம் ஆன குறிப்பிட்டோன்னே இடுப்பில் கையை போட்டு ஓட்டு மாமான்னு ஓட்டிகிட்டு போகிறான். அவன் அப்படி ஓட்டிகிட்டு போகிறான். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 60-70 போகுது வண்டி. அழுத்துறான். 15ஆம் தேதிக்கு பிறகு 40 தான் போகுது. ஓட்டு மாமா ஓட்டுறண்டி 25ஆம் தேதிக்கு பிறகு 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓட்டுறேன். ஓட்டு மாமா ஓட்டுறண்டி. ஏன் மெதுவாயிருச்சுன்னா 1ஆம் தேதி 8000 ரூபா டியூ கட்டணும். 15 வட்டிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சிலேட்டரை திருகுனா என்ன சத்தம் கேட்குதுன்னா 15 வட்டி. பிரேக் கிளச் அமுக்கிறேன், கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. கியரை மாத்துறான், இதாண்டா கடைசி ஓட்டம்னு ஓட்டு மாமா ஓட்டுறண்டின்னு. ஒரு பைக்கு 1 லட்ச ரூபா பைக்கை வாங்கிட்டு மாதம் 8000 ரூபா டியூ கட்ட முடியாதவன் வண்டியை பயந்து ஓட்டுறான். இது எப்போ? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு பொம்பளை சொல்கிறா, பைக்கு தானே வாங்கினேன், நீ எதுக்கே லோன் போடுற? மகளிர் சுய உதவி குழுவில் நான் லோன் போட்டு உனக்கு பைக் வாங்கி தர்றையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொம்பளை லோன் போட்டு தன்னுடைய புருஷனுக்கு பைக் வாங்கி கொடுக்குற அந்த மகளிர் சுய உதவி குழு திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தர்மபுரி மாவட்டத்தில் தொடங்கி வச்சார். அதே மாதிரி 2,37,000 தரிசு நிலங்கள், இந்த நாட்டில் சும்மா கிடந்த நிலங்களை எல்லாம் சேகரித்து அந்த 2,37,000 ஏக்கர் நிலங்களை 1 ஏக்கர் நிலமில்லாத விவசாயிகளுக்கு, ஒவ்வொரு நிலமில்லாத விவசாயிக்கும் 1 ஏக்கர் நிலம் தருகின்ற அந்த திட்டத்தை அமுல்படுத்தி இன்னைக்கு ஒரு 5 லட்சம் விவசாயிகள் சொந்த நிலங்களில் விவசாயம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு திட்டத்தை தீட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த முதலமைச்சர். அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் தீட்டி கொடுத்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞரின் டாக்டர் கலைஞருடைய அவருடைய வழியில் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தமிழக முதலமைச்சர். பெண்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற நிலையை மாற்றி இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் இருக்க தோணுபுரீஸ்வரர் கோயிலில் ஒரு பெண் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து ஓதுவாராக சாமிக்கு பக்கத்தில் நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணை அப்பாயின்மெண்ட் செய்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதில் முதல் இடம் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம மாடம்பாக்கம் தோணுபுரீஸ்வரர் என்ற கோயிலில் ஒரு தேனுபுரீஸ்வரர் என்ற அந்த கோயிலில் ஒரு பெண் ஓதுவாராக சாமிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இந்த ஜாதி ஆண்கள் மட்டும்தான் போகணுங்கிற நிலையை மாற்றி ஒரு பெண் கூட கடவுளுக்கு பக்கத்தில் அமர்ந்து பாடல்களை பாடலாம் என்ற புரட்சியை செய்த ஆட்சி நம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. அதனால் கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவை இன்று நனவாக்கி பெண்களுக்கு கல்வி, செல்வம், வீரம் என்ற 3ஐயும் தந்து கல்விக்கு செல்வமான கல்விக்கு செல்வம் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்துக்கு கடவுள் பார்வதி. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் பெண்கள் தான். ஆனால் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. லட்சுமி செல்வத்தின் கடவுள், ஆனால் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாமல் இருந்தது. வீரத்துக்கு கடவுள் பார்வதி, ஆனால் ஒரு பெண் வீரமிக்க ஒரு பணியில ஈடுபடுத்த முடியாது என்ற நிலை இருந்தது. ஆனால் கல்விக்கு கடவுள் லட்சுமி சரஸ்வதியாக இருந்த அந்த நிலையை மாற்றி உண்மையிலேயே சரஸ்வதிகளை இந்த உலகத்தில் உருவாக்கி கல்வி கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்து லட்சுமியாக மாற்றிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. பெண்களை காவல்துறையில் பணிபுரிந்து வீர செயல்கள் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி பார்வதியாக மாற்றிய ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்று சொல்லி பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் எந்நாளும் வாழ்நாள் முழுவதும் உதவுகின்ற திட்டங்களை தீட்டிய
தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் 4 ஆண்டுகள் செய்த அந்த சாதனை 2026 மீண்டும் உதய சூரியன் உதித்து 2026 ஆகஸ்ட் 15 அன்று மீண்டும் சென்னையில் முதலமைச்சராக கொடியேற்ற போவது நம் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த முதலமைச்சர் தான் 2026 ஆகஸ்ட் 15 அன்று கொடியேற்றுவார் என்று சொல்லி உதய சூரியனை 2026 மீண்டும் உதிக்க வைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.